ஸ்பைனல் கார்டு இன்ஜுரினா என்ன? இப்போ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆன பேஷண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஃபர்தர் ஃப்ராக்சர்ஸ்லேருந்து ஃபர்தர் இன்ஜுரிலேருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாலேஜ் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு பேஷண்ட் வந்து அடிபடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து பொதுமக்கள் தான். டாக்டர்ஸ் யாரும் வந்து சைட்டில் இருக்கிறது கிடையாது. ஸோ அந்த பொதுமக்கள் வந்து அந்த ஆம்புலன்ஸை கூப்பிடுற வரைக்கும், அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றுற வரைக்கும் எவ்வளோ கவனத்தோடு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஒரு வாட்டி நரம்பு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதை ரெக்கவர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டம். அது வந்து 100% ரெக்கவர் ஆகிற சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். 90% வரைக்கும் கொண்டுட்டு வரலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆக்சிடென்ட் ஆன சைட்டில் நம்ம அதை ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் தடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி தான். எப்பவுமே வந்து மருத்துவ தொழிலை வந்து நம்ம கடவுளாக பார்க்கறதுக்கு வந்து காரணம் வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பையை வந்து நம்ம மறுபடியும் திருப்பி கொடுக்கறதுனால தான். அப்படின்னும் போது அந்த செயலை வந்து அந்த இடத்துல செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஆம்புலன்ஸ் பர்சன் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க நபர்கள் கூட இந்த மாதிரி ஒரு உதவியை சமயத்தில் அந்த ஆளுக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு மறு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி தான். ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அடிபடுறவங்கள நிறைய காப்பாற்ற முடியும் அப்படின்றதுக்காக, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நம்ம மெயினாக இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம்.